அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த வகுப்பில் ஒவ்வொரு வெள்ளி சனி ஆகிய நாட்கள் குர்ஆன் வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பக்ரா அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு 89 அத்தியாய வசனங்களை முடித்துவிட்டு 90வது வசனத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்? பேச மஸ்தரவு பிஹி அம்புசஹும் ஐ யக்ஃபுரு பிமா அன்சல் அல்லா. ஐ யக்ஃபுரு பிமா அன்சல் அல்லாஹுன்னா இதை சொன்னது ரிமைண்டர் பண்ணிக்கிறோம். அப்போ யக்ஃபுரு என்றால் மறுக்கிறது. வந்துருச்சுன்னு சொன்னால் மஸ்தர் ஆயிரும். யக்ஃபுருன்னா யக்ஃபுரூன்னு இருக்கும். துண்டு துண்டாக அர்த்தம் செஞ்சு நம்ம சேர்த்துக்கிறோம். சரியா? யக்ஃபுரு என்பது யக்ஃபுரு யக்ஃபுரானி யக்ஃபுரூன அப்படின்னு இருக்கும். யக்ஃபுரூனா அவர்கள் மறுப்பார்கள். சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த நூனு போயிடும். நசபு செய்யணும்ல, அதுக்கு பதிலாக நூனு போயிடும். யக்ஃபுரூண்டு ஆயிரும். முன்னாடி சேர்த்துருக்குல யக்ஃபுரூண்டு, இந்த இருக்கிறதுனால யக்ஃபுரு, அது நூனு போயிடுச்சு. அர்த்தம் என்னவா மாறிக்கிறேன்? வெறும் யக்ஃபுருனண்டா மறுப்பார்கள். யக்ஃபுருனா அவர்களுடைய மறுப்பு, அவர்கள் மறுப்பது மஸ்தர் ஆயிரும். இந்த என்ன ஆக்கிரும்னு கேட்டால் வருங்கால வினையில் அதுக்கு நசபும் செய்யும். அந்த வருங்கால வினையை மஸ்தராக அடித்தான்னா அடித்தல் அப்படின்னு என்ன செஞ்சிடும், அதை மாற்றிடும். அப்போ யக்ஃபுருக்கு மட்டும் அர்த்தம் என்ன? அவர்கள் மறுப்பு, அவர்களுடைய மறுப்பு, அல்ல அவர்கள் மறுப்பது. எதை மறுப்பது? பிமா அன்சல் அல்லாஹு, அல்லாஹு அருளியதை மறுப்பது. இந்த கஃபர ஆமன இந்த ரெண்டுக்குமே பே வரும்னு சொல்லிட்டோம். ஆமனன்னு நம்பினான். ஆமன் அல்லாஹன்னு சொல்லக்கூடாது. ஆமன பில்லாஹி, நம்பினான் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சேர்க்கணும்? அதனுடைய மஃபூலில் பேசே தாவணும். ஆமன் து பில்லாஹி, ஆமன் துல்லாக என்று சொல்லக்கூடாது. ஆமன் துல்லாக தான் சொல்லணும் மாதிரி தெரியுது நமக்கு. ஆமன் து நம்பினேன் அல்லாஹ, அல்லாஹவை நம்பினேன் அப்படி தான் சொல்லணும்னு இருக்குது. சாதாரண மற்ற சொல்ல மாதிரி பேசுவதாக இருந்தால் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அந்த ஆமனங்கிற சொல்லுக்கு என்ன செய்கிறாங்க? பிரத்யேகமாக அதனுடைய மஃபூலில் பே சேர்த்துருவாங்க. ஆமன் து பில்லாஹி. அதே மாதிரி காஃபிராகிறது, மறுக்கிறது இருக்குல்ல, நிராகரிக்கிறது, அதுக்கும் பே சேர்ப்பாங்க. கஃபர் அல்லாஹன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹுவை மறுத்தான் என்று சொல்வதாக இருந்தால் கஃபரை மறுத்தான் அல்லாஹ அப்படி சொல்லக்கூடாது. கஃபர பில்லாஹி தான். அப்போ நம்பினான் என்று சொல்வதற்கும் பேயை சேர்க்கணும், மறுத்தான் என்று சொல்வதற்கும் பே சேர்க்கணும். அப்போ அந்த யக்ஃபுருண்டா மறுக்கிறது. பீமா அந்த பே அதுக்கு தான் வந்திருக்கு. அந்த பே இல்லாமல் நம்ம அர்த்தம் செஞ்சுக்கலாம். யக்ஃபுரு மா அன்சல் அல்லாஹு, அல்லாஹு அருள் எதை மறுப்பது. யக்ஃபுருன்னா மறுப்பது, அவர்கள் மறுப்பது. உள்ள லமீர் இருக்குல்ல, யக்ஃபுருன்னா அவர்கள் மறுப்பது. எதை மறுக்கிறது? பிமா அன்சல் அல்லாஹு, அல்லாஹு அருள் எதை மறுப்பது. இது மொத்தத்துக்கு அர்த்தம். யக்ஃபுரு பிமா அன்சல் அல்லாஹுன்னா அல்லாஹு அருள் எதை மறுப்பது. இது ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. சரியா? இந்த வசனத்தில் இது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் விளங்கிக்கணும். யக்ஃபுரு பிமா அன்சல் அல்லாஹுங்கிறது ஒரு டாபிக் தான். அது என்னது? அல்லாஹு அருளியதை மறுத்தல், அல்லாஹு அருளியதை அவர்கள் மறுப்பது அப்படின்ற மொத்தத்துக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் முன்னாடி பாங்க, இஸ்தரவுன்னா இஸ்தரான்னா விலைக்கு வாங்கினான், நல்லா விட்டுறான். இஸ்தரவு அவங்க என்ன செஞ்சாங்க? விற்பனை செய்து விட்டார்கள். பிஹி அன்புசகும், தங்களை விற்பனை செய்து கொண்டார்கள், தங்களை வித்துடுறாங்க. இஸ்தரவு பிஹி, இங்கேருந்து வாங்க. பேசமா, பேசன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் கெட்டதுண்டு. இது அஃபாலுல் மதகு தம்மு, புகழ் இகழுக்குரிய ஃபேல் என்று நம்ம ஒன்று படிச்சிருக்கிறோம். நேம சார சா ஹப்பதான் படித்தோம்ல, அதெல்லாம் புகழ்றதுக்கு உள்ளது. அது மாதிரி பேசங்கிறது பேச சாவுலாம் கெட்டதுக்கு உள்ளது. அப்போ பேசன்னா கெட்டதாக ஆகிவிட்டது. மா ஒன்று பேசமா, இப்போ தனித்தனி வார்த்தை பேசமான்னு சேர்த்து போட்டிருக்கிறாங்க.
இது இப்படி தான் பேச மஸ்தரோ பேச கெட்டதாக இருக்கிறது மா ஒன்று இஸ்தரோ பிஹி எதை கொண்டு அவர்கள் விற்பனை செய்தார்களோ அன்புசகும் தங்களை எதற்கு விற்பனை செய்தார்களோ அது கெட்டது. இதுவரைக்கும் உள்ள அர்த்தம் என்ன? அவர்கள் தங்களை விற்பனை செய்கிறார்களோ அது கெட்டது. பிஸ மா மாண்டா அல்லதி ஒன்று கெட்டது. எந்த ஒன்று? இஸ்தரோ பிஹி அந்த ஹி வந்து மாவை நோக்கி திரும்பிக்கிறோம். இஸ்தரோ பிஹி அப்போ எதை கொண்டு விற்பனை செய்தார்களோ அன்புசகும் தங்களையே எதுக்கு விற்பனை செய்தார்களோ அது கெட்டது. அப்போ தங்களை வந்து எதுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறாங்க, தங்களை வந்து விற்றுட்டாங்க, தன்னையும் விற்றுப்பிட்டாங்க. எதுக்கு விற்றாங்க அது கெட்டது அப்படின்றது இந்த வாக்கியம் முடிஞ்சு போச்சு. கெட்டதாக இருக்கிறது. மஸ்தரோபிகி அம்புசகம் எதை கொண்டு தங்களை விற்றார்களோ அது கெட்டது. எதை கொண்டு விற்றார்கள் அது தெளிவாக இல்லையில. தங்களை விற்றுட்டாங்க, எதுக்கோ விற்றுட்டாங்க, தங்களை எதற்கோ விற்று விட்டார்கள் அது கெட்டது, அது நல்ல வியாபாரம் இல்லை அப்படின்னா அப்போ எதுக்கு விற்றாங்க விளங்கலை. அதுக்கு வந்து பயானாக என்ன வருதுன்னா ஐயக்கு ஃபுரு பிமா அன்சல் அல்லாஹ் அருளியதை மறுத்தல் இருக்குல்ல, அந்த மறுத்தலுக்கு தான் விற்றுட்டாங்க. எதை விற்றுட்டாங்க? அந்த பதில் இது. ஐயக்கு ஃபுரு அவர்கள் மறுப்பது பிமா அன்சல் அல்லாஹ் அருளியதை மறுப்பது, அதாவது அல்லாஹ் அருளியதை மறுப்பது இருக்குது அது கெட்டது. அதாவதுன்னு போட்டுக்கிறணும். பதில்னா என்ன செய்யணும்? அது இப்போ எதுக்கு பதில்னு கேட்டால் எதை தங்களை எதற்கு விற்றார்களோ அது கெட்டது, அது கெட்டதுங்கிறவங்கள அதுண்டா எது? அதாவது பதில்னா அப்படி போடணும்ல. அதாவது குஃபுரு பிமா அன்சல் அல்லாஹ் அருளியதை மறுப்பதுன்னு இருக்குல்ல அது கெட்டது. அல்லாஹ் அருளியதையே மறுத்தது கெட்ட காரியம் தானே. அப்போ அல்லாஹ் அருளியதை வேதத்தை மறுக்கிறதை அவங்க என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் மறுக்கிறத விலைக்கு வாங்கி தங்களை விற்றுப்புட்டு இந்த மறுப்பை விலைக்கு வாங்கிட்டாங்க. தங்களை விற்றுட்டாங்க. விற்றுட்டு வாங்கினது என்ன? குஃபுரை வாங்கிட்டாங்க. தங்களை விற்பனை ஈமான வாங்கியிருக்கணும். தங்களை விற்பனை செய்து விட்டார்கள். எதுக்கு? குஃபுருக்கு விற்பனை செய்து விட்டார்கள்னு இப்படி வருது. அவங்களுடைய அந்த எதுக்காக இதை சொல்லி காட்டுறான்? இதுக்கு முந்தின வசனத்தில் நபி வர்றதுக்கு முன்னாடி எப்படா வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்தவொன்னு என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாங்க. அப்போ எதனால் இதை செஞ்சாங்க? ஒரு வியாபாரம். அவங்களுக்கு துன்யாவில் நல்லா இருக்கணும். அதனால் தங்களை விற்றுப்பட்டு என்ன செய்கிறாங்க? குஃபுரை வாங்கிக்கிடுவோம், குஃபுரை வாங்கிட்டால் உலகத்தில் நல்லா இருக்கலாம்னு சொல்லி நடந்துட்டாங்கிறது தான் இதை எல்லாம் சொல்லி காட்டுறான். இது வந்து முந்தி சொன்ன விஷயம். இது போன வாரம் சொல்லியாச்சு. அதன் தொடர்ச்சி இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, எதுக்கு இதை மறுக்கிறான்? எதுக்காக இதை மறுக்கிறான்னா பகியன் ஐயுனஸில் அல்லாஹு மின் ஃபதுலிஹி அலா மையஷாவு மின் இபாதிஹி. அதாவது பகியன், அதாவது இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால் அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தனி மனப்பான்மை இருக்குது. என்ன மனப்பான்மைன்னா நாங்கள் தான் பிறப்பில் வசந்தவங்க. இது அவங்கள்ட்ட ரத்தத்தில் இன்றைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்குது? ஒரு சிறந்த ஒரு இனம் நாங்கள் தான் அப்படின்னு ரத்தமாக ஊறி போயிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களை அதை சொல்லவும் செய்வாங்க. நகுன் அபுனா உள்ளாகி நாங்களாம் அல்லாவுடைய பிள்ளைங்க, அஹிபாவு அல்லாவுடைய நேசர்கள் நாங்கள் அப்படிம்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா கொடுக்கலன்னு கேட்டால் லைஸ் அலைனா ஃபில் உம்மீன சபீலுன், இந்த உம்மிகள் விஷயமாவெல்லாம் எங்களை எல்லாம் கேட்க மாட்டான், இவங்களை ஏமாத்துறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு கணக்கா அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. எங்களை கொஞ்ச நாளைக்கு தான் நெருப்பு தீண்டும், மற்றெல்லாம் தீண்டாது அப்படி தங்களை பற்றி மேலான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருக்கிற ஒரு கூட்டம் எது? இந்த கூட்டம். யார்? அன்றைக்கு இருந்த யூதர்கள். இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. அப்போ அன்றைக்கு மதீனாவில் இருந்த யூதர்களை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இவங்க வந்து இந்த மறுக்கிறாங்களே ரசூல்லாவை, எதனால் மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டால் அவரை வருகை எதிர்பார்த்துருக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு அந்த தோணலை. ரசூல்லா வந்தவனை என்ன வருதுன்னு கேட்டால் நம்ம யார், இவர் யார், நம்ம வந்து உயர்ந்த ஜாதி, நம்ம இஸ்ரவேலர்கள். அப்போ நம்ம இஸ்ரவேலர்களாக இருக்கும்போது நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுப்பானா, இவரை தேர்ந்தெடுப்பானா? அப்போ அல்லாஹ் வந்து நமக்குள்ள வேதத்தைலாம் தரணும், இவருக்கு என்ன கொடுக்குறது? முதல் வந்தது அதுக்கு தான் வந்தாங்க.
அவரை எதிர்பார்த்து தான் அந்த ஊரில் குடியேறினாங்க. குடியேறிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் தன்னுடைய அருளை வேதத்தை இவருக்கு யாருக்கு வேணாலும் கொடுப்பான். அவன் நாடியவருக்கு கொடுப்பதில் ஏற்பட்ட பொறாமை. திடீர்னு பொறாமை, இதுக்கு முந்தைய அந்த பொறாமை இருக்கலை. வேறு ஒரு இனத்துக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட போகுதுன்னு தெரிஞ்சு தான் வந்தாங்க. இந்த மதீனாவுக்கு குடியேறினது எதுக்கு தான், இவன் இல்லை, இவனுடைய கொள்ளுப்பாட்டம் எள்ளுப்பாட்டம் காலத்தில் வந்துட்டாங்க. எதுக்காக வந்தாங்க? அந்த ஊருக்கு முகமது வரும்போது ஏற்றுக்குருவோன்ட்டு இருந்தாங்க. வந்த பிறகு அவர் வந்தவனு என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், இவர் யார் நம்ம யாருன்னு பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? இவர் இஸ்மவேலர், நாம் இஸ்ரவேலர். இஸ்ரவேலருங்கிறது கொஞ்சம் நம்ம உயர்ந்த ஆட்கள். இவங்க இந்த ஆட்கள் இந்த இஸ்மவேல் இனம் அவ்வளோ உயர்ந்த ஒரு ஆட்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டு நினைத்ததுனால தான் இப்போ நம்மளில் ஒரு ஆளுக்கு இந்த நபி ஆக்கியிருக்கலாம்ல. இவரை நபி ஆக்கிறதுக்கு பதிலாக நம்ம யூதர்களில் யாருமே இல்லையா? அம்புட்டு நபி எல்லாம் அனுப்பியிருக்கான், அது அவங்களுக்கு பத்தலை. இந்த கடைசி நபி எங்களில் வரணுங்கிறான், எங்களில் ஒரு ஆள் இல்லை, இவர் தான் அனுப்பணுமா? இப்படின்ட்டு ஒரு பொறாமையில் தான் மறுக்கிறாங்களே. எதுக்கு மறுக்கிறான்னா, பகியன்னா பொறாமையின் காரணமாக. எதில் பொறாமை? அன் யுனஸ்ஸில் அல்லாஹு அருளுவது. வந்ததுனால மஸ்தர் ஆயிரும். மின் ஃபதுலிஹி, தனது அருளை அல்லாஹ் அருளுவது. யாருக்கு அருளுவது? அலா மையஷாவு மின் இபாதிஹி, தன் அடியார்களில் நாடியவர்களுக்கு அருளுவது. தன் அடியார்களில் யாரை விரும்புகிறானோ அவருக்கு அருள்வது என்பதில் ஏற்பட்ட பொறாமை. எதில் பொறாமைப்படுறாங்கன்னா, பகியன் பொறாமைக்காக. எதில் உள்ள பொறாமை? பகையினா வெறுக்கிறது, பொறாமப்படுறன்னு அர்த்தம். ஐயுனஸ்ஸில் அல்லாஹு அருளுவதில் பொறாமை. எது அருள்வது? மின் ஃபதுலிஹி, அவனுடைய அருள் என்று சொல்வது இந்த இடத்துல வஹிய நபி ஆக்கியிருக்கிறான்ல, அதில் தான் பொறாமப்பட்டாங்க. ஐயுனஸ்ஸில் மின் ஃபதுலிஹி, தனது அருளை அல்லாஹ் இறக்கி வைப்பதில் பொறாமை. யாருக்கு இறக்கி வைப்பது? அலா மையஷாவு, அவன் நாடியவர்கள் மீது. மின் இபாதிஹி, அவனுடைய அடியார்களில் அவன் நாடியவர்களுக்கு அவனுடைய அருளை அவன் இறக்குறதுல இவர்களுக்கு பொறாமை. பொறாமை காரணமாக. இப்போ என்னத்தினால மறுக்கிறாங்கன்னு கேட்டால், இவர் யார், நம்ம யார், இவருடைய அந்தஸ்து என்ன, இவருடைய குலம் என்ன, நம்முடைய குலம் என்ன. நம்ம இஸ்ரவேலுங்கிற உயர்ந்த குலம், இவர் இஸ்ரவேல் கிடையாது. அப்போ இவர் மட்டமான ஒரு ஆளுக்கு நமக்கு தராமல் அவருக்கு கொடுக்குறதா? அப்படி இப்போ தான் அந்த ட்ராக்கை மாற்றுறாங்க. முன்னாடி அப்படி இல்லை. வந்ததே என்னென்னா, அல்லாஹ் முன்னறிவு செய்யப்பட்டிருக்கு, அதனால் அவர் நம்ம ஏற்றுக்கிறோன்னு கடைசி தூதர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. பாரம்பரியமாக வந்துட்டு இருந்தாங்க. அவரை கொண்டு தான் வெற்றியெல்லாம் தேடி கொண்டு இருந்தாங்க. வந்தவனே என்ன செய்யுதுன்னு கேட்டால், அப்படி மாறி திடீர்னு வந்தது. அப்படி எல்லாருக்கும் வரும், திடீர்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணமாக நமக்கு நம்ம ஒரு வறுமையில் இருக்கோன்னு வைங்களேன். வறுமையில் இருக்கும்போது, இறைவா எனக்கு நீ செல்வத்தை கொடுத்தின்னு சொன்னால், அதில் நான் பாதியை தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவான். செல்வத்தை பெரிய அளவுக்கு செல்வம் கொடுத்தால் பாதியை தர்மம் செய்கிறேன்னு சொல்லிடுவான். ஒரு 10 கோடி வந்துடும் நாளைக்கு. வந்தோன்னே 5 கோடியை கொடுக்குறதா? அவ்வளோ தேவையில்லை, நம்ம கொஞ்சமாக மாறிடணும். டக்குண்டு வரம்பந்து என்ன செய்வான்னு கேட்டால், பாதியை கொடுப்பேம்மா. வரவா போகுது, சும்மா வாய் வார்த்தை தானே, வரவா போகுது கொடுக்கவா போகிறோங்கிற அடிப்படையில் சொல்லிடுவான். வந்துடும் 10 கோடி ரூபா கிடச்சி போயிடும். 10 கோடியில் பாதின்னா 5 கோடி. அம்மா 5 கோடியை கொடுக்குறதா? இது ஓவராக இருக்குதா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கொடுக்க மாட்டான். அப்போ ஏற்கனவே அந்த ஒரு கருத்தை சொன்னால் கூட அந்த நெருங்கும்போது மாறிடுது மனுஷனுக்கு. முகமது வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படா வருவார்னு நினைக்கிறாங்க. வந்த உடனே இவரை ஏற்றுக்கிறதா? அப்போ ஏன் மாறினாங்கன்னு கேட்பீங்களா? இந்த சைக்காலஜி தான். எந்த சைக்காலஜி? எந்த ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டில் இருப்பீங்க. எதிர்பார்த்தது கிடைச்ச உடனே நிலைப்பாடு மாறிக்கணும். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு டைப்பான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. எதிர்பார்த்தது கிடைச்ச உடனே உங்கள் மனநிலை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி போயிடும். இவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இவங்களாக தான் ஏற்பட்டுச்சு. இவங்க வேறு ஆளுக்கு எப்படி இந்த வகி கொடுக்குறதுங்கிற நீயத்திலேயே முன்னாடி இருந்தாங்க. இல்லை, அவர் முகமது வேறு ஆள்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம இனத்தில் வரமாட்டார்னு தெரியும். அவர் மக்காவில் பாரான் பெருவழியிலேருந்து வர்றாருன்னு தெரியும். அவர் இஸ்மவேலுடைய இஸ்ராயல் வம்சத்தில் வராமல்
இஸ்மாயில் வம்சத்தெல்லாம் வர்றாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு உடன்பட்டு தான் இங்கே வந்து குடியேறினார்கள் மதீனாவில். அப்போ எதிர்பார்த்தானே இருந்தாங்க. இப்போ ஏன் பொறாமை வருதுன்னா பாரு, நடக்கிறதுக்கு முன்னாடி வராத பொறாமை வந்து நடந்த பிறகு என்ன செய்யும், வந்துடும். அது மாதிரியான இந்த அரசியல்வாதெல்லாம் என்ன செய்யணும், கும்பிட்டு காலில் விழுந்து நீங்கள் தாம்மா தெய்வம்பாங்க. அந்த ஓட்டு வாங்கி ஜெயித்தவொன்னே அடுத்த செகண்ட் மாறிடுவாங்க, நான் உனக்கு தெய்வம்ன்றாங்க. இதெல்லாம் வந்து இது மனிதனுடைய இப்படி சொன்ன முரண்பாடாக இருக்குங்கிற நீ நினைக்கலாம். முரண்பாடு அல்லாட்டை இல்லை, முரண்பாடாக மனுஷன் இருக்கிறான். மனிதன் என்னவாக இருக்கான்னா இந்த மாதிரி முரண்பாட்டை ஒரு குணாதிசயம் கொண்டவனாகத்தான் இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, எதனால் அவர்கள் மறுத்தார்கள்னா மறுபடி பழைய எடுத்துக்குவாங்க. பகையன் மறுத்தது வரைக்கும் பேசிட்டோம். பகையன்கிற காரணத்துக்கு சொல்கிறது. பகையன் மஃபூலு லஹு, அதற்காக இதற்காகண்டு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தத்துக்கு வந்துச்சுன்னா அதுவும் மஃபூலு தான். அந்த மஃபூலை வந்து லஹுன்னு சொல்லுவாங்க, இதற்காகண்டு. பகையன் பொறாமை கொண்டதற்காக, வெறுத்ததற்காக. எதை வெறுக்குத்தாங்க, ஐயு நஸ்ஸில் அல்லாஹு, அல்லாஹு அருளியதை வெறுத்ததற்காக. மின் ஃபல்லிஹி, அவனுடைய அருளை, அல்லாஹுடைய அருளை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான்ல, அதை வெறுத்ததற்காக. யாருக்கு இறக்கி வைக்கிறான், அலா மைய ஷாவு, அவன் நாடியவர் மீது, மின் இபாதிகி, தன்னுடைய அடியார்களில் நாடிய ஒருவருக்கு தனது அருளை அல்லாஹ் அவன் அருள் நாடியருக்கு அவனுக்கு ரைட் இருக்குது அப்படிங்கிறதுல பொறாமைங்களுக்கு. அல்லாஹ்வுடைய அருளை நாடியவருக்கு அவன் கொடுக்குறானே, அதை வெறுத்ததற்காக வேண்டி இவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் அருள் எதை மறுக்கிறாங்க. இந்த வேதத்தை மறுக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், எங்களுக்கு அருளப்பட்டு தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருப்போம், இன்னொருத்தருக்கு அருளப்பட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கிறணுமா என்கிற ஒரு மனநிலையினால தான் இவங்க மறுத்தாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ பகையன்கிறக்கு என் நெசப்புன்னா இது வந்து பகையன்கிறது மஃபூலு லகுவாச்சா. பகையன் அன் யுனஸில், அந்த அன் வந்ததுனால யுனஸில என்று வந்திருக்கா. யுனஸிலவுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஃபாயிலு, யுனஸில் அல்லாஹூ. மின் வந்து ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து ஃபல்லின்றதுனால தான் வந்திருக்குது. ஃபல்லிஹி, அவனுடைய அருள்ன்ற அர்த்தமாயிரும். அலாங்க ஜருடைய எழுத்து, அது மண் என்பதில் வந்து ஒன்றும் செய்யாது. மண் வந்து மப்பனி படிச்சிருக்கோம்ல, அல்லதியுடைய அர்த்தத்தில் வரக்கூடியது, அது வந்து அப்படி தான் இருக்கும். அந்த மண் வந்ததுனால அதில் ஜர்ரு வரலை. அப்புறம் யஷாவுங்கிறது ஷா யஷாவு, வருங்கால வினை. மின்னு வந்து ஜர்ரு, இபாதி ஜர்ரு செஞ்சுருக்கு. இபாதுங்கிற வார்த்தை அபுத யஷாவுடைய அர்த்தம். யஷாவுக்கு முதல் அர்த்தம் என்ன, ஷாண்டா நாடினான், யஷாவுன்னா நாடிவான். இப்போ இன்ஷா அல்லாஹுலாம் சொல்கிறோம்ல, இன்ஷா அல்லாஹூ, இன் ஒன்று ஷா ஒன்று அல்லாஹு ஒன்று. அல்லாஹ் நாடுவானையானால் அப்படிங்கிறதுல இன்ஷா அல்லாண்டு, அதெல்லாம் அந்த அதனுடைய சொல்லு தான் இது. ஷாண்டா நாடினான், யஷாவு என்றால் நாடுவான், நாடுகிறான். அப்போ மின்னு வந்துருச்சு. அப்புறம் இபாதுன்னா என்னென்னா, அபுது என்பதற்கு ஜமோ இபாது. அபுதுண்டா அடிமை, இபாதுன்னா அடிமைகள். இது வரைக்கும் உள்ளதாச்சா. அப்போ பாவுன்னா ரஜவுன்னு அர்த்தம். பாவுன்னா இவர்கள் திரும்பி விட்டார்கள். பி கலபின், கோபத்தோடு. அலா கலபின், கோபத்துக்கு மேல் கோபம், அல்லாவுடைய கோபம். இப்போ பாவு பி கலபின் அலா கலபின். இந்த மாதிரி அவங்க செஞ்சதுனால இவரை எதிர்பார்த்தாங்க, இவரை வச்சுக்கிட்டு அல்லாட்ட உதவி தேடினாங்க. அதை தலைமுறையாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. வந்த பிறகு இது எப்படி அல்லாஹ் எப்படி வந்துக்கிட்டு எங்களுக்கு தரம் அவருக்கு தரதுன்னா கோவம் வருமா இல்லையா அல்லாவுக்கு? இந்த குணாதிசயம் வந்ததுனால இப்போ பாவு அவர்கள் திரும்பி விட்டார்கள்னா, சென்று விட்டார்கள்னா ஆகிவிட்டார்கள்னு அர்த்தம். கலபின் அலா கலபின், கலபுண்டா கோபம், அலா கலபின்னா கோபத்துக்கு மேல் கோபம்னா ரொம்ப கோபம்னு அர்த்தம். கோபத்துக்கு மேல் கோபத்தோடு என்ன செய்தார்கள், திரும்பினார்கள். அப்போ இவங்க வந்து அல்லாஹ்வுடைய கடுமையான கோபப்பார்வைக்கு ஆளாகிவிட்டார்கள். இதன் காரணமாக அது இது பாவுண்டா திரும்பினார்கள் முந்தைய வந்திருக்குது. கலபு என்றால் கோபம், பி வந்ததுனால பி கலபின் அலா கலபின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒளில் காஃபிரீன, காஃபிர்னா நிராகரிப்பவன். இந்த அல் வந்துருச்சுன்னா இந்த காஃபிர்னு அர்த்தம், வழங்குதா? இந்த அல் வந்துருச்சுல, இந்த காஃபிர்கள், இவங்க இப்போ பேசிகிட்டு இருந்தோம்ல, இவங்கன்ற அர்த்தம்.
ஒளில் காஃபிரீன, இந்த காஃபிர்களுக்கு, இந்த நிராகரிப்பாளருக்கு இருக்கிறது அதாபுன், ஒரு வேதனை இருக்கிறது. அதாபுன்னா வேதனை, நரக வேதனை எல்லாம் சொல்கிறான். ஒளில் காஃபிரீன, காஃபிர்களுக்குன்னு இருக்கும், உரியதுன்னு மறைஞ்சு நிற்கும். அல்ஹம்துலில்லாஹி மாதிரி எல்லா போனால் அல்லாவுக்குன்னா அல்லாவுக்கு உரியது. அந்த ஜருடைய எழுத்து வரும்போது என்ன செய்யும், அதனுடைய ஹபர் வந்து உள்ள ஒளிஞ்சு நிற்கும். அப்போ ஒளில் காஃபிரீன, காஃபிர்களுக்கு உள்ளது, காஃபிர்களுக்குன்னு மட்டும்தான் அதில் இருக்கிறது, அதில் உள்ளதுங்கிறது ஒளிஞ்சு நிற்கிறது. ஒளில் காஃபிரீன, காஃபிர்களுக்கு உள்ளது இருக்கிறது, அதாபுன், அதாபு இருக்கிறது. அதாபுக்கு சிபத்து என்ன மாதிரி அதாபு, முஹீனுன், கேவலப்படுத்தக்கூடியது. முஹீனுன்னா கேவலப்படுத்துறது. முஹீனுங்கிற சொல்லி என்னது, அகான, அகான என்றால் இழிவுபடுத்தினான். ஒரு ஆள் இன்னொரு ஆளை இழிவாக்கிட்டான்னு சொன்னால், கேவலமாக்கிட்டான்னு சொன்னால் அகான, இழிவாக்கினான். அகான உலர்ந்து யுஹீனும், வருங்காலம் வந்து யுஹீனும், இழிவாக்குவான். அதில் இஸ்முல் ஃபாயில் வந்து முஹீனுன், இழிவுபடுத்தக்கூடியவன். முஹீனுன் என்றால் என்னது, அக்காமண்டா முக்ரீமுன்கிறோம்ல, அக்காம நிலைநாட்டினான், முக்ரீமுன் நிலைநாட்டக்கூடியவன், முக்குவிமுன் இருக்கும். முஹீனுன்னா முஹீனுன், முஹீனுன் முஹீனுன். இப்போ முஹீனுன்னா இழிவுபடுத்தக்கூடியவன் அர்த்தம். ஆளை சொன்னால் இழிவுபடுத்தக்கூடியவன். இது ஆளுக்கு சிபத்தாக வரல, அதாபுக்கு சிபத்தாக வந்திருக்குது. அப்போ இழிவுபடுத்தக்கூடியன்னு அர்த்தம். அதாபு இருக்கிறது. முஹீனுன், எந்த மாதிரியான அதாபு, முஹீனான அதாபு, அவனை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு அதாபு. ஒரு அதாபில் ஒருத்தன் இருக்கும்போது அடுத்தவன் பார்த்தா கேவலமாக இருக்கும்ல. நம்மளை வந்து அடித்து நொறுக்குறாங்க, ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது கேவலம் தானே. அப்போ இவங்களுக்கு இழிவு இருக்கிறது எப்படிப்பட்ட அதாபு இருக்குன்னு கேட்டால், முஹீனுன், இழிவுபடுத்தக்கூடிய அதாபு இவர்களுக்கு உண்டு. அப்போ அதாபுங்கிறது வந்து வந்து முப்ததாவாக இருக்கிறது. அதுக்கு சிபத்தாக வந்து என்ன வந்திருக்குது, முஹீன் வந்திருக்குது. அதனால் அதுக்கு ரஃப வந்துருச்சு. இப்போ ஒளில் காஃபிரின, காஃபிருக்கு உள்ளது, இது ஹபர். அதாபு என்ன உள்ளது, இதுதான் முப்ததா. அதாபு உள்ளது எழுவாய். எந்த மாதிரியான அதாபு உள்ளது, முஹீனான அதாபு உள்ளது. முஹீன் என்றால் இழிவு செய்யக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய, கேவலமாக்கக்கூடிய ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் அந்த இஸ்ரவேலுக்கு அவ்வளோ வான் பண்ணுறான்ல. சரி, அதுக்கடுத்தது மேலும் இவங்களுடைய போக்குகளை வந்து எல்லாம் சொல்லி காட்டுறான். எல்லாம் அவங்கள பற்றின விஷயந்தான். இதா கீழ லஹும், இது 90 முடிஞ்சிருச்சு வசனம். இப்போ 91. இதா கீழ லஹும், அவர்களுக்கு சொல்லப்படும் போது, நினைத்து பாருங்கள்னு வராது, என்ன பின்னாடி அது பதில் வருது. இதா கீழ லஹும், அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படுது, ஆமினு, நம்புங்கள், பிமா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் அருளியதை. பி வந்து சும்மா வரும்னு சொன்னோம்ல, ஆமன் என்றாலும் என்ன செஞ்சிடறேன், பே பின்னாடி வந்துடும். ஆமினு நம்புங்கள், இந்த பே இல்லாமல் தமிழுக்கு வந்து பே இல்லாமல் சொல்லிடலாம். பிமா அன்சல் அல்லாஹ்னா மா அன்சல் அல்லாஹ், மா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் அருளியதை நம்புங்கள். ஆமினு நம்புங்கள், மா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் போது, வைதா கீழ சொல்லப்படும் போது, லஹும் அவர்களுக்கு சொல்லப்படும் போது என்னென்னு சொல்கிறோம், ஆமினு நீங்கள் நம்புங்கள். ஆமினுங்கிறது ஆமனில் உள்ளது, ஆமனோட யூமினோடு வர, அமின் என்று ஏவல் வினை வர, அதை நீட்டி விட்டு ஆமின் என்று சொல்வார்கள். ஆமின், ஆமினா, ஆமினு நம்புங்கள். எதை நம்புங்கள், பிமா, மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி அன்சல் அல்லாஹு, அல்லாஹ் அருளிய ஒன்றை, அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று சொல்லப்படும் போது, காலு அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க சொல்கிற பதில் பின்னாடி வருது. அல்லாஹ் அருளியதை நம்புங்கள்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் அருளியதையா, எங்களுக்கு அருள்தான் நம்புவோம், வேறு ஜாதிக்கு அருளியதை நம்ப மாட்டோங்கிறாங்களாம் பதில். அப்போ பேசிக் என்னவாயிருச்சு, ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி வேறு நிலைப்பாடு, ரசூல்லா வந்ததுக்கு பிறகு நிலைப்பாடு எப்படி மாறுது, இவர் யாருன்னு மாறுது. முதல்ல வந்து அல்லாஹ் தான் அந்த தூதர் அனுப்புகிறான்றது அப்படி இருந்துச்சு நிலைப்பாடு. ரசூல்லா வந்த பிறகு எப்படி மாறிட்டாங்கன்னு கேட்டால்,
இவருக்கு எப்படி வர்றது, இவருக்கு எப்படி இந்த கிஃப்டை கொடுக்கறது, கடைசி நபிங்கிறத இந்த குரானை இவருக்கு எப்படி கொடுக்குறது, எங்களுக்கெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி எங்களில் ஒருத்தரை நபியாக்கி கொடுத்தா தான் ஏற்றுக்குருவோன்ட்டு வந்துட்டாங்கல்ல. அதை தான் சொல்கிறாங்க. இதா கையிலகும் அவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது ஆமினும் பிமா அன்சல் அல்லாஹு அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று சொல்லப்படும் பொழுது காலு அவங்க சொல்கிறாங்க நூமினு நாங்கள் நம்புவோம், பிமா உன்சில் அலைனா எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம். இந்த பியும் விட்டுடலாம் நம்ம தமிழுக்கு, அரபியில் சொல்லி ஆகணும். தமிழில் சொல்கிறாங்க நூமினு மா உன்சில் அலைனா எங்கள் மீது அருளப்பட்டதை நாங்கள் நம்புவோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அருளியதை என்று யார் அருளான்னு பார்க்க சொன்னோம்னா யாருக்கு அருளணும்னு பார்க்குறாங்க இவங்க. அல்லாஹ் எதை பார்க்க சொல்கிறான், யார் அருளுகிறான், அல்லாஹ் தானே. யாருக்கு அருளும் உனக்கு என்ன, அருளியது அல்லாஹ் அதை நம்புடான்னு சொன்னால் யாருக்கு அருள்னா எங்களுக்கு அருள்னா அப்படி கேட்குறாங்க. காவல அவங்க சொல்லுகிறார்கள் நூமினு நாங்கள் நம்புவோம், பிமா உன்சில அலைனா எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம். இது எங்களுக்கு வரல, இந்த வேதம் இந்த குரான் எங்களை ஜாதியை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வரல, வேறு ஜாதி ஆளுக்கு வந்திருக்குது, நம்ப முடியாது, அல்லாவே அருள்னாலும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதான் இதா கீழளவும் அவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது ஆமினோ பிமா அன்சல் அல்லாஹு அல்லாஹு அருளியதை நம்புங்கள் என்று சொல்லப்படும் பொழுது காலு சொல்கிறார்கள் நூமினு நாங்கள் நம்புவோம், பிமா உன்சில அலைனா எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம். பிமாண்டா பில்லதி, அந்த மாவுக்கு அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி உன்சில் அலைனா எங்கள் மீது அருளப்பட்ட ஒன்றை, எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம் என்கிறார்கள். அப்போ எக்ஃபுரூன அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், கஃபரண்டா மறுத்து விட்டான், எக்ஃபுரூன நிராகரிக்கிறார்கள், பிமா வராஹு அதை தவிர உள்ள வரான்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. வராங்கிற வார்த்தைக்கு பின்னாடின்னு அர்த்தம் இருக்குல்ல, அதுக்கும் வரான்னு போடுவாங்க. என்னுடைய முதுகுக்கு பின்னாடி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வராயி, இப்ராஹிம் எனக்கு பின்னாடி நிற்கிறாரு, இப்ராஹிம் வராயி, இப்ராஹிம் எனக்கு பின்னாடி இருக்கிறாரு. இப்போ இந்த செவர் இருக்கிறது, அல் ஜிதாரு வராயி, இந்த செவர் எனக்கு பின்னாடி இருக்கிறது. அந்த வராங்கிற வார்த்தைக்கு பேக் சைடுன்னு அர்த்தம், பின்னாடி, முதுகுக்கு பின்னாடி. முதுகுக்கு பின்னாடி உள்ளதுக்கு தான் என்ன செய்ய, காலத்துக்கு பின்னாடி கிடையாது. பின்னாடினா இந்த முதுகுக்கு பின்னாடி, அதுக்கு தான் இந்த வராங்கிறது நேரடியான ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் இங்கே பின்னாடிங்கிற அர்த்தத்தில் வரல, தவிரங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. வராகன்னு அர்த்தது அதை தவிர உள்ளது, வரா செய்துன்னா செய்த தவிர அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு அது வரும். இந்த இடத்துல அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் யக்ஃபுரூன அவர்கள் மறுக்கிறார்கள், பிமா வராஹு அந்த குரானுக்கு பின்னாடி உள்ளதை மறுக்கிறார்கள்னு அந்த அர்த்தம் கொடுத்தா பொருந்த மாட்டேங்குது. குரானுக்கு பிந்தி ஒன்றும் வரலையே, எல்லாமே குரானுக்கு முந்தியது அவ்வளோ இருக்குது. அப்போ யக்ஃபுரூன மறுக்கிறார்கள், பிமா வராஹு குரான் தவிர உள்ளதை. பிமா வராஹுன்னா நமக்கு அருளப்பட்டது, அல்லாஹ் அதாவது அல்லாஹ் அருளியது இருக்குதுல்ல, அந்த அது தவிர மற்றதை மறுக்கிறாங்க. அப்போ யக்ஃபுரூன மறுக்கிறார்கள், பிமா வராஹு அல்ல வராஹுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த ஹூன்னு சொல்கிறது இருக்குல்ல, ஹூண்டா அதுன்னு அர்த்தம். அதுங்கிறது எதை குறிக்கும்னா இந்த வார்த்தையை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு, மா உன்சில் அலையினான்ட்டாங்கல்ல, எங்களுக்கு அருளப்பட்டது, எங்களுக்கு அருளப்பட்டதை நம்புவோன்ட்டாங்க. அப்போ எங்களுக்கு அருளப்பட்டது தவிர உள்ளதை மறுக்கிறார்கள், யக்ஃபுரூன மறுக்கிறார்கள், பிமா வராஹு தங்களுக்கு அருளப்பட்டதை தவிர உள்ளது இருக்குல்ல, தங்களுக்கு என்ன அருளப்பட்டுச்சோ அதை தவிர உள்ள மற்றதெல்லாம் என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு அருண தௌராத்து இஞ்சியில் நம்புவோமே தவிர அதை தவிர மற்றதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த இவங்களுக்கு எல்லாமல் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பின அந்த விஷயம் இருக்குல்ல, அல்லாஹ் அருளியது, ஒஹுவ அது அல் ஹக்கு அது மெய்யாக இருக்கிறது, முசத்திகன் லிமா ஓல் ஹக்கு முசத்திகன் லிமாமாகும் அவங்களிடம் உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த குரானை மறுக்கிறாங்களே, இந்த குரான் தப்பாக இருந்து மறுத்தா பரவாயில்லை, குரான் தவறான செய்தியை சொல்லுது அதனால் மறுக்கிறோம்னா அது ஓகே, நீ சொல்லு, அப்படி இருந்தால் காரணத்தோடு சொல்லு, இது அப்படி இருக்குதா. ஒஹுவல் ஹக்கு
அது ஹக்காக உள்ள நிலையில் வஹுவண்டு வந்துச்சுன்னா ஹுவண்டா அதுன்னு அர்த்தம். இந்த வாவு வந்து ஹால்ங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். ஒஹுவல் ஹக்கு, அது ஹக்காக இருக்கும் நிலையில் மறுக்கிறார்கள். ஒஹுவல் ஹக்கு, அது ஹக்காக இருக்கும் நிலையில் மறுக்கிறார்கள். ஹக்காக, ஹக்குனா மெய், உண்மை. ஹக்காக மட்டுமில்லை, முசத்திகன் லிமாமாகும், அவங்களோடு உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடிய நிலையிலையும் இருக்கிறது. அவங்களோட உள்ள தௌராத்தில் உள்ள அதே விஷயங்களை இதுவும் சொல்லுகிறது. சொர்க்கம், நரகம், மர்மை, இந்த மாதிரி விஷயங்கள், நபிமார்களை பற்றின விஷயங்கள் எல்லாம், வேதங்கள் எல்லாத்தையும் பற்றி அந்த அவங்க வேதம் பேசுகிற மாதிரி தான் இதுவும் பேசுகிறது. ஒரு இறைவனை பற்றி பேசுகிறது. முசத்திகன், மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில், லிமாமாகும், அவங்களோட உள்ளதை, அவங்களோட உள்ளதுன்னா அவங்கள்ட்ட உள்ள வேதம், அதாவது தௌராத் இன்ஜீல் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களோட உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் மெய்யாகவும் உள்ள நிலையில் இதை மறுக்கிறார்கள். எங்களுக்கு அருளப்பட்டது தவிர உள்ளதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், எங்களுக்கு அருளப்பட்டதை தான் ஏற்றுக்கிறோமே தவிர அது தவிர உள்ளதை மறக்க மாட்டோங்கிறாங்க. அந்த தவிர உள்ளதுங்கிறதுன்று குரானை சொல்கிறாங்க. அந்த தவிர உள்ளது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஓஹுவல் ஹக்கு, அது ஹக்காக இருக்கிறது. முசத்திகன் லிமாமாகும், அவங்களோட இருப்பதை வந்து மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறான் அல்ல. அடுத்து ஒன்று கேட்குறான், இதுலேயும் இவங்க வந்து திட்டு போயிடுவோம், இதுலேயும் போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு அருளப்பட்டதை வந்து நாங்கள் நம்புவோங்கிறாங்கல்ல, இவங்களுக்கு அருளப்பட்டதை நம்புனாங்களா? இல்லை. அதை வந்து அல்லாஹ் எடுத்து காட்டுறோம். அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணுமா, நாளைக்கு பார்ப்போம்.